அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலாம். அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலாம். அவள் அன்பு கருணை உருவாய் ஆண்டவர் தந்த அரும்பொருளாம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் சேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். என் இனிய உறவுகளே, நாம் இன்று அன்னையின் தாழை பணிந்திட நாம் கொண்டாடும் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்காக நாம் இன்று 14/12/24 இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 62 1 2 3, நீதிமொழிகள் 30 19 20 21 21. இன்றைய வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து 48 1 4 9 11. எலியா மீண்டும் வருவார். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 17 13 10 13. அதான் இயேசு சீடர்களிடம் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவரிடம் கூறுகிறார்களே, அவர் எப்படி கேள்வி கேட்கிறார்கள், அது எப்படி என்று. அதற்கு மறுமொழியாக, எலியா வந்து எதையும் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை, சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்று. அதனால் அப்பொழுது அவர் மானிட மகனே அவருடைய திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் தங்களோடு பேசினார் என்பதை சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இறை வார்த்தை என்பது உண்மையான நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16. மறைநூல் அனைத்தையும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. நாம் வாழும் சமுதாயத்தில் இதில் முரண்பாடுகளை பார்க்கலாம். தவறுகளை சுட்டி காட்டி திருத்துவோரை சமூகம் விரும்புவதில்லை. நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல என்ற இயேசுவின் கூற்றை கடைபிடித்து வாழ்ந்தோமா என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் இறை வார்த்தைகளை கொண்டு நம் தவறுகளை திருத்தி நம் வாழ்வால் பிறரையும் திருந்தி வாழ முற்படுவோம். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானுக்கும் தனக்கும் செவி கொடுக்க மக்களை கண்டிக்கிறார் இயேசு. நல்லவற்றிற்கு செவி சாய்க்க விரும்பாமை ஒரு சமூக நோயாகும். இந்நோயால் பல்வேறு உள்ளங்களும் இல்லங்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நம் வாழ்வு மேன்மையடைய பிறருக்கு செவி கொடுப்போம். நம் குடும்ப உறவுகளில் உள்ளம் உணர்வுகளுக்கு செவி சாய்ப்போம். திருவருகை காலத்தில் இறைக்குறளுக்கு செவி கொடுத்து நல்வாழ்வை ஆசியாக மாற்றுவோம். இறைவன் நம் குரலுக்கு செவி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். தொடக்க நூல் 4:10. உன் சகோதரனின் இரக்கத்தின் குரல் என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. விடுதலை பயண நூல் 3:7. அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். இரு வார்த்தைகளின் வழியாக நம் குரலுக்கு செவி சாய்க்கும் இறைவனை தன்னை வெளிப்படுத்துகிறார். இறைவன் நமக்கு செவி சாய்க்கிறார். நாம் இறைவனுக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலம் என்பதை இன்றைய வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன. யோனா 2:17. லாசரை உயிர்ப்பிக்க பயன்படுத்தப்பட்டன. மத்தேயு 5:7-8. மலைப்பொழிவை போதிக்க பயன்படுத்தப்பட்டன.
மனித அதிகாரம் மக்களை அடக்க பயன்படுத்தப்படும். இயேசுவின் அதிகாரம் மக்களை ஒன்று சேர்க்க, இறை தந்தையோடு ஒப்புரவாக்க பயன்படும். நமது வாழ்வின் குடும்பத்தை எப்படி கையாளுகிறோம்? சுயநலத்திற்காகவா, இயேசுவைப் போல பொது நலனுக்காகவா? திருவருகை காலத்தில் பொது நன்மைக்காக செயல்படுவோம். இயேசுவின் அதிகாரத்தை தமதாக்குவோம். ஒரு நாள் ஒரு அரசர் மாறுவேடத்தில் ஊர் மக்களை சந்திக்க வருகிறார். மக்கள் அனைவரும் கண்டு கொள்ளவில்லை. அவரின் மாறுவேடம் மக்களை மறைத்து விட்டது. ஆனால் ஒரு ஏழை குடும்பம் அரசரை கண்டு கொண்டது. எல்லாரும் அவரவர் வேலைகளில் அதிகமாக ஈடுபட்டிருந்ததால் கண்டு கொள்ள முடியாமல் போனது. மறுநாள் அந்த அரசர் ஏழை குடும்பத்தை அழைத்து பொற்காசுகளும் பொருட்களும் கொடுத்து அனுப்பினார். இதை கண்ட ஊர் மக்கள் வியந்து அரசரை கேள்வி கேட்க பயந்து தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பொழுது அரசனின் அறிக்கை வெளியிடப்பட்டது. கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன், மன்னா, எப்பொழுது எங்களை காண வந்தீர்கள் என்று கேட்டனர். இதேபோல் கடவுள் நம்மை சந்திக்க வரும்போது நாம் கண்டு கொள்வோமா? நாம் ஞானத்தை எதற்கு செயல்படுத்துவோம்? சிந்திப்போம். இதோ இந்த நாம் வரும் கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை முன்னிட்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவனை சந்திக்க முன் வரும்போது நமக்குள் இருக்கும் எல்லா தீய சிந்தனைகள் செயல்களையும் விட்டுவிட்டு இறைவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவோம். அதுதான் இந்த ஆகமன காலம், நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த அட்வென்ட் காலம். அதனால் இயேசுவின் வருகை காலம். அதனால் நம்மை தயாரிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.